3 தனியார் சட்டக் கல்லூரி அங்கீகாரம் ரத்து. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவிப்பு. இந்திய வழக்கறிஞர் மன்றத்தில் ஒப்புதல் இல்லாமல் முறையான அனுமதியின்றி மாணவர் சேர்க்கை நடத்தியதற்காக 3 தனியார் சட்டக் கல்லூரிகள் அங்கீகாரத்தை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் ரத்து செய்துள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக பதிவாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக ஒழுங்கு விதிமுறைகளின்படி சட்டக் கல்லூரிகள் சில நடைமுறைகள் கண்டிப்பாக பின்பற்றப்பட்டு அரசு ஆணை மற்றும் இந்திய வழக்கறிஞர் மன்றத்தின் ஒப்புதல் ஆகியவற்றால் மாணவர் சேர்க்கை முறைப்படுத்தப்படுகிறது. அதன்படி ஒழுங்குமுறை விதிகளின் அடிப்படையில் தூத்துக்குடி துளசி மகளிர் சட்டக் கல்லூரி, தென்காசி எஸ். தங்கப்பழம் சட்டக் கல்லூரி, குமரியில் உள்ள முகில் சட்டக் கல்லூரி ஆகிய 3 சட்டக் கல்லூரிகளுக்கு கடந்த கல்வி ஆண்டுகளுக்கான தற்காலிக இணைப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. வழக்கறிஞர்கள் மன்ற ஒப்புதல் கிடைத்துவிடும் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை நடத்தக்கூடாது என்று பல்கலைக்கழக விதிமுறைகளும் தற்காலிக இணைப்பு நிபந்தனைகளும் தெளிவாக கூறுகின்றன. இதனையும் மீறி அந்த கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை நடத்தியது பல்கலைக்கழக விதிகளுக்கு முரணானது என தெரிவித்துள்ளார். எனவே சிண்டிகேட் தீர்மானத்தின்படி 3 சட்டக் கல்லூரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கான தற்காலிக இணைப்பு அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் 2026-27 கல்வியாண்டிற்கான தற்காலிக இணைப்பு நீட்டிப்பு கோரி தூத்துக்குடி துளசி மகளிர் சட்டக் கல்லூரி சமர்ப்பித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க வேண்டாம் என பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு தீர்மானித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.